ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னொரு சூப்பரான எபிசோட் நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் கர்நாடகா சீரீஸில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பிஜாப்பூர் பற்றி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேற ஒரு லொக்கேஷன், வேற ஒரு ஆர்கிடெக்சர், வேற மாதிரியாக இருக்க போகுது. இன்றைக்கி நான் வேற மாதிரின்னு சொல்கிறதுக்கான ரீசன் பின்னாடி என்னுடைய பேக் ட்ராப்லேயும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கிற லொக்கேஷனு சும்மா தரமான ஒரு இடம், பதாமி அப்படிங்கிற இடத்துல இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸில் பதாமியும் ஒரு இடம் பிடிச்சிருக்கு. அந்த இடத்த இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஒரு கண்டினியூட்டி, விஜயபுராலேருந்து எப்படி பதாமி வந்தோம் அது ஒரு பெரிய கதையாயிடுச்சு. நான் ஷார்ட்டாக உங்களுக்கு அடுத்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா விஜயபுராலேருந்து பதாமிக்கு ட்ரெயின் ஆப்ஷன் எனக்கு மார்னிங் இருந்துச்சு. பட் மார்னிங் நான் பிளான் பண்ண ட்ரெயின் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிலே. அந்த ட்ரெயின் மும்பையிலேருந்து வந்துட்டு இருக்கிறதுனால பயங்கர டிலே ஆகிடுச்சு. அதனால் அந்த டிலேவெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு பஸ் ஏறி வந்ததும் பார்த்தீங்கன்னா விஜயபுராலேருந்து ஒரு டைரக்ட் பஸ் கனெக்டிவிட்டி பதாமிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் மாறி தான் வந்தேன். விஜயபுராலேருந்து கெரூர் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து மாறி தான் பதாமி வந்தேன். ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, டைமும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அது எப்படி வந்தேன், எந்த பஸ்ஸில் வந்தேன் அப்படிங்கிறத அடுத்த ஷாட்டில் பாருங்கள். அதை பார்த்து முடிச்சுட்டு வாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இருக்கும். இங்கேருந்து நம்ம பதாமி எக்ஸ்ப்ளோரிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பிஜாப்பூர்லேருந்து இப்போ கெரூர் வந்தாச்சு. இங்கே கெரூர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதாமி கனெக்டிங் பஸ் இருக்குது. டேரெக்டாக வந்தோடனே இருந்துச்சு. ஸோ அதனால தான் டக்குன்னு போய் இடம் பிடிச்சாச்சு. இங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் நம்ம பதாமி ட்ராவல் பண்ண போகிறோம். அது ஒரு அரை மணி நேரம் ஆகும். அடுத்து இங்கே கெரூர்லேருந்து நம்ம பதாமி வரைக்கும் ஃபேர் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக அங்கேருந்து விஜயபுராலேருந்து பதாமி வரைக்கும் கனெக்டிங் பஸ் யூஸ் பண்ணி வரதுக்கு 180 ரூபா ஆயிடுச்சு. இதே நம்ம பிளான் பண்ணியிருந்த ட்ரெயின் வந்திருந்தா 60 ரூபாவில் முடிஞ்சிருக்கும். ட்ரெயின் பண்ண வேலை நம்ம இன்றைக்கி பஸ்ஸில் வர வேண்டியதாகிடுச்சு. டாட்டாவோட புது BS6 டேசிஸு. இங்கே KSRTCலாம் பார்த்திங்கன்னா நிறையா டாட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பஸ்ஸில் வந்ததில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, சூப்பராக நம்ம கர்நாடகாவோட இன்டீரியர் வில்லேஜஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. 2 சைடும் நல்லா சீனிக்காக இருந்துச்சு. ப்ளஸ் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா மழை பெய்கிற கிளைமேட்டு, நல்லா சில்லுன்னு போயிட்டுருக்கு. அந்த குட்டி கதையை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, விஜயபுராலேருந்து எப்படி நம்ம பதாமி வந்தோங்கிறத. ரொம்ப முக்கியமான பிளேஸுங்க பதாமி. இந்த சைடு வந்தீங்கன்னா லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட்லேருந்தே உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இடம்
ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் தான் இருக்க போகுது போக போக. பதாமியோடைய ராக் கேவ் டெம்பிள், அதாவது குகை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டாக. ஒரு மலையோட கிளிஃபுங்க இது. கிளிஃப்னா அந்த மலையோட எட்ஜுன்னு சொல்லுவாங்க. அந்த மலையோட எட்ஜில் செதுக்கியிருக்காங்க. சின்ன சின்ன குகைகளாக, சின்ன சின்ன குகை கோயில்களாக செதுக்கியிருக்காங்க. அப்படியே நம்ம கீழே என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வாங்கிட்டு மேலே ஏற ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு குகையாக பார்த்துட்டு நம்ம மேலே போக போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நான் ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பதாமியில் இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ்லேயே எனக்கு ஃபோட்டோவில் பார்த்த உடனே வாவ் அப்படின்னு தோண வச்ச ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று. இது ஒன்று, அப்புறம் இன்னொன்று இருக்குது. அதை நம்ம செகண்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ராக் கேவ் டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டிக்கெட் எடுத்துருவோம் வாங்க. நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோடனே ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கும். அந்த பார்க்கிங் ஏரியாவை ஒட்டியே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இந்த டிக்கெட் கவுண்டர்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான். ஒன்று நீங்கள் கேஷ் கொடுத்து எடுக்கிறதுனா ஒருத்தருக்கு 25 ரூபா, இல்லை ஆன்லைனில் எடுக்கிறதுனா 20 ரூபா. நம்ம இந்த வாட்டி ஆன்லைன்லேயே எடுத்துடலாம். 5 ரூபாயாக சேவ் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு மான்யூமெண்ட்டில். மொபைலில் ஆன்லைன் டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியே ஃப்ரண்ட்டில் உங்ககிட்ட காமிச்சிட்டு ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். கேவ் நம்பர் 1 இந்த மாதிரி இந்த வரிசையில் அப்படியே லைனாக ஒன்றொன்னா இருக்கும். அதில் முதல் கேவு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா, அங்கே போட்டிருக்கு கேவ் 1 டெடிகேட்டட் டு லார்ட் சிவா. ஒரு லிங்கம் ஃபார்மில் உள்ளே இருக்குமா, அது போய் பார்க்கலாம். குகை கோயில்களுடைய ஹைலைட்டான விஷயமே என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இது எல்லாமே தனியாக அவங்க கல் கொண்டு இந்த பில்லர்ஸ்லாம் ஏற்படுத்தலை. ஆல்ரெடி இது ஒரு மலையாக இருந்திருக்கு. அந்த மலைக்குள்ளேயே செதுக்கப்பட்டது தான் இத்தனை விஷயங்கள். நந்தி, அப்புறம் சிவலிங்கம்லாம் உள்ள பாருங்களா, ஒரு கோயில் கருவறை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே உருவாக்கி செஞ்சுருக்காங்க. மொதல் கேவ் டெம்பிள் முடிச்சாச்சு. அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி 2வது கேவ் டெம்பிளுக்கு போவோம். கேவ் நம்பர் 2. இந்த குகை கோயிலுக்குள்ளே எந்த சாமி இருப்பாங்கன்னு அங்கே போய் பார்த்தா தெரியும். அங்கே ஒரு வியூவும் செம்மையாக இருக்குது. ஆஹா தள்ளுமா. ஒரு 2வது முக்கியமான இடம் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவுடைய இன்ட்ரோவில். அந்த 2வது முக்கியமான இடம் இங்கே தூரத்துலேருந்து தெரியுது. லொக்கேஷன் இங்கேருந்து பார்க்கும்போதே ஆசம்ங்க, பயங்கரமாக இருக்குது. குகை கோயில் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ அதை தனியாக பார்ப்போம். அப்படி ஒரு மேக்னிஃபிஷன்ட் ஸ்ட்ரக்சரை அங்கே கிட்ட போய் பார்த்தா தான் சூப்பராக தெரியும். இங்கேருந்து காமிச்சா ஜஸ்ட்டு திட்டா தெரியும். அங்கே கிட்ட போகிறேன், சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கேவ் நம்பர் 2 யாருக்காக டெடிகேட்டட்னா காட் விஷ்ணு, அவருக்கு கட்டியிருக்காங்க. இப்போ இந்த 2வது குகை கோயில் பக்கத்துலேயே அங்கே இன்னொரு பெரிய குகை இருக்கும். அது நேச்சுரலாக ஃபார்ம் ஆனது. அது தனித்துவமாக எதுவும் கட்டி தான் உருவான குகை கிடையாது. அது நேச்சுரலாகவே இந்த மலையில் இருக்கக்கூடிய குகை. இது ஒரு மேன்மேட் குகை மாதிரி, கோயில் மாதிரி அமைச்சிருக்கிறது மேன்மேடு. அது நேச்சுரல் கேவு. 2வது குகை கோயிலுக்குள்ளே விஷ்ணுவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ள விஷ்ணு சிலை தான் இருக்கும். ஆனால் சிலை இருக்கிற மாதிரி தெரியலை. உள்ளே அந்த மலையிலேயே செதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உருவத்தை செதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்படி கூட தெரியல சரியா. மேபி இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற சிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவையாக இருக்குன்னா அந்த சிலையை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க எடுத்துகிட்டு கொண்டு போய் மியூசியம் மாதிரி இடத்துல வச்சுருவாங்க. ஸோ அங்கே சேஃபாக இருக்கும்னு. ரெண்டு மலை குகை கோயில்கள் பார்த்தாச்சு. அடுத்து 3வதா என்ன இருக்குது? இங்கே நுழைவாயிலே சூப்பராக அமைச்சிருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். ஆஹா, மற்ற 2 குகை கோயில்களை விட இந்த 3வது இருக்கிறது சூப்பராக இருக்குது. நல்லா பெருசாகவும் இருக்குது. யாருக்காக கட்டப்பட்டது? இந்த 3வது குகை மகாவிஷ்ணு அந்த கடவுளுக்காக கட்டப்பட்டிருக்கு.
அது ஏதோ வெற்றி, ஏதோ வாரில் வந்து வெற்றி ஆனதுக்கு ஒரு அடையாளமாக கட்டப்பட்டிருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது எத்தனை பில்லர்ஸ் இருக்குது பாருங்கள். அத்தனை பில்லர்ஸ் வச்சு ஒரு செதுக்கப்பட்ட ஒரு மண்டபம் மாதிரியே இருக்குது. அந்த காலத்தில் என்னென்ன யோசித்து எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கேவ் பார்த்திங்கன்னா நல்லா ஜைஜான்டிக்காக உருவாக்கியிருக்காங்க. பெரிய இடமா இருக்குது. கண்டிப்பாக உள்ள வவ்வால்கள்லாம் இருக்கும். இந்த இடத்துலையும் மகாவிஷ்ணு சிலை இல்லை, வேறு இடத்துல கொண்டு போய் மேபி வச்சுருக்கலாம். மூணாவது கேவ் டெம்பிள் முடிச்சாச்சு. அடுத்து 4வது பார்க்க போகிறோம். அதுதான் வந்து லாஸ்ட்டு. டோட்டலாக வந்து 4 கேவ் டெம்பிள் தான் இருக்குது. அப்படி அந்த 4வது கேவ் டெம்பிள் போகும்போது இந்த சைடில் கிடைக்கிற வியூ கீழே பார்த்ததோட இங்கேருந்து இன்னும் சூப்பராக தெரியுது. இந்த 4வது கேவ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்னது, ஸ்மாலஸ்ட் அமாங் த கேவ் டெம்பிள்ஸு. அந்த ஜெயினிசமுடைய கேவ் டெம்பிள் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற கேவ்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம் அதை குறிக்கிற வகையில் தான் எல்லா கேவ் டெம்பிள்ஸோடைய ஆர்கிடெக்சரும் இருக்கும். மற்ற குகைங்களை விட இது சின்னதாக இருக்குன்னு நம்மளுக்கு நேரில் பார்த்தாலே தெரியும். ஆனால் இது ஜெயினிசம் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னாங்க. அப்படி உள்ள என்ன இருக்குது உள்ளே இருக்குங்க, சிலை இருக்குது. மற்ற இடங்களில் சிலை இல்லாட்டியும் இங்கே சிலை இருக்குது. சூப்பருங்க, பார்த்தாலே தெரியுது ஜெயினிசம் ரிலேட்டட்னு. சூப்பரான ஸ்பாட்டை நம்ம விசிட் பண்ணி முடிச்சிருக்கோம் பதாமியில். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக இதை ஆரம்பித்தோம், பட் செமையாக அமைஞ்சிருக்குங்க. 4 கேவ் டெம்பிள்ஸ் நம்ம ஒரே மலையில் அப்படியே வந்து அந்த ஓரத்துலேயே செதுக்கப்பட்ட கோயில்களாக பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம போகிற ஸ்பாட், நம்ம இங்கேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, கீழே அந்த லேக், அகஸ்தியா லேக்கை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கோயில், பூதானந்தா கோயில். அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் கோயில், ஒரு செம பேக்ட்ராப்பில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து அங்கே தான் இங்கேருந்து போக போகிறோம். அந்த கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பெரிய ஏரி, இந்த ஏரி பேர் வந்து அகஸ்தியா ஏரி, அகஸ்தியா லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியோடைய கரையோரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் அந்த கோயில். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா கேவ் டெம்பிள்ஸ், அந்த மலை அடிவாரத்தை ஒட்டியே இருக்கும். இந்த கேவ் டெம்பிள்லேருந்து கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து பதாமி விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணுறீங்கன்னா, ஸ்டேஷன் பக்கத்தில் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரூம் எடுக்க பாருங்கள். ஸ்டேஷன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. பதாமி ரயில்வே ஸ்டேஷன் இங்கே டவுன்லேருந்தே 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வர வழியில் பார்த்தேன், பஸ்ஸில் வர வழியில் பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு ஆட்டோ கிடைக்கிறது கூட கஷ்டம், அப்படி அவுட்டரில் வச்சுருக்காங்க அந்த ஸ்டேஷனை. பட் பஸ்ஸில் வந்து தான் பெஸ்ட்டு. பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 1 கிலோமீட்டர் ரேடியஸ், வித்தின் 1 கிலோமீட்டரில் நீங்கள் எல்லா இடங்களும் பார்த்துடலாம். இந்த கேவ் டெம்பிள், அந்த கோயில், அதுக்கப்புறம் மலை மேலே ஒரு கோயில் காமிச்சல அந்த இடம், நிறைய இடங்களை நீங்கள் அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே பார்த்துடலாம். உங்களுக்கு ரொம்ப விசிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். இந்த கேவ் டெம்பிள் என்ட்ரன்ஸை ஒட்டியே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு வழி இருக்கும். அந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். அது ரெஸ்ட் ரூம்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் போனால் நம்ம அந்த கோயிலுக்கு போயிடலாம், அந்த லேக் கோயில் போயிடலாம். சின்னதாக ஒரு தெரு போதேன்னு உள்ளே வந்தால் அவங்க அந்த லேக்கு, அகஸ்தியா லேக், அந்த கோயிலோடைய மறுபக்கம் இருக்கும். நம்ம இப்போ இது எதுவும் டூரிஸ்ட் இருக்கிற இடம் மாதிரி தெரில, துணி துவைக்கிற இடம் போல். பசங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த கரையோரமாகவே கூட நடந்து போகலாம். கரையோரமாகவே நடந்து போய் அங்கேருந்து மேலே போய் அப்படியே அங்கே ஒரு ரோடு தெரியுது பாருங்கள், ஆட்டோ வருதுல்ல, அந்த வழியாக நடந்து போய் அந்த கோயில் ரீச் பண்ணிடலாம். பட் வெளியில் வந்து வேறு ஒரு கோயில் உங்களுக்கு காட்டணும், அதனால தான் நான் வெளியில் போய் திருப்பி அந்த பக்கம் வரேன். அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு இந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் வந்து பின்னாடியே வருவாங்க. மற்ற ஊர்கள், மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இங்கேயும். பட் அதை நம்பிலாம் போயிடாதீங்க. இங்கே வந்து எல்லாமே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஈஸியாக நடந்து ரிலாக்ஸாக நடந்தே பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்மளுக்கு என்ன களைப்பாக போகுது. அப்படியே நம்ம அந்த லேக்கு கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு பழைய கோயில். இங்கே யாரும் விசிட்லாம் பண்ணல, பட் இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. அந்த காலத்தில் கட்டப்பட்டது ஃபுல்லாகவே அப்படியே வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். டவுனுக்குள்ளே எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று செதுக்கி வச்சுருக்காங்க.
இப்போ கூட அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பதாமி மியூசியம், அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸு, சைடில் இருக்கிற கற்கள் இதெல்லாம் மலையாக இருந்தது தான், மலையில் இருந்தது தான் இப்படி வந்து கீழே வந்து உருண்டு உளுந்துருக்கு. மியூசியம்குள்ளே நம்ம தனியாக போக போகிறதில்ல. ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் பதாமி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஹாலிடே, நம்ம விஜயபுராலே பார்த்துருப்போம், ஃப்ரைடே ஹாலிடேவாக இருந்திருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். அங்கே நம்ம பார்த்த குகை கோயிலில் விஷ்ணு சிலைகள் இல்லை, மேபி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மியூசியமில் வச்சுருப்பாங்க. சாளுக்கியா டைனாசிட்டி பற்றி கண்டிப்பாக நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் டைமில் ஹிஸ்ட்ரி படித்தோம்ல, அதுலேயே வந்து சாளுக்கியா டைனாசிட்டி பற்றி சொல்லுவாங்க. அவங்க ஆண்டுட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு பகுதி, இந்த நார்த்தன் கர்நாடகாவில் ஒரு பகுதி, அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்சியில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி அவங்க வம்சாவளியில் வந்தது தான் இந்த பதாமி சாளுக்கியா டைனாசிட்டி. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பதாமியை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க 5th 6th செஞ்சுரியில். ஸோ அந்த டைமில் 5th 6th 500 600 அந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி விஜயபுரா பார்த்தோம், 1600கள் அப்படிங்கன்னா பார்த்தோம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரொம்ப முன்னாடி 5th and 6th செஞ்சுரியில் உருவாக்கப்பட்ட இடங்கள். இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்த அந்த கேவ் டெம்பிளாக இருக்கட்டும், இப்போ அடுத்து பார்க்க போகிற இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்போ உருவாக்குனது. அப்போ உருவான டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது நினச்சாலே வந்து அது ஆக்சுவலி வந்து சூப்பராக தான் இருக்குது. பதாமி சாளுக்கியாஸ் அவங்கள பற்றின சில ஃபேக்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதில் முதல் ஃபேக்ட் பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க யூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தெலுங்கு கன்னடா ஸ்கிரிப்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வரும் போல். அந்த ஸ்கிரிப்ட் பிகேம் இன்க்ரீசிங்லி செப்பரேட் ஆஃப்டர் 12th and 13th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் அந்த தெலுங்கு தனியாக கன்னடா தனியாக போயிருக்கு. மற்றபடி அந்த 500 அந்த செஞ்சுரியில் 602 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மிக்சடாக தான் ஸ்கிரிப்டாக தான் இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு இங்கே பாதாமியில் இருக்குது, நார்தன் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த கேவ் டெம்பிள்லேருந்து இந்த மலை மேலே ஒரு கோயில் பார்த்தோம்ல, சிவன் கோயில்னு நான் சொன்னேன்ல, அந்த சிவன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெக்கு, அது நார்தன் ஹில் ட்ரெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம அந்த ட்ரெக் பண்ணி போனோம்னா 1.5 hours வந்து அந்த ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். போயிட்டு வரதை சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. மேலே இருக்கிற கோயில் பேர் ஏதாச்சும் இருக்கா, பேர் தெரியல. நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், பூதானந்தா கோயிலுக்கு போயிட்டு வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரெக்கும் முடிக்கிறோம். இந்த இடம் தான் நான் சொல்லிட்டு இருந்தது பூத்நாத் மந்திர். பூத்நாத்னா வேறு யாரும் இல்லை, நம்ம சிவன் தான். செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்பாட். நான் வந்து அடிக்கடி ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். இப்போ நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த படித்துறைகள் வழியாகவே நம்ம வந்து நடந்து போயிடலாம். அப்படி நடந்து போகும்போது பாருங்களேன், இது வந்து மெயின் கோயில் நம்ம விசிட் பண்ண போகிறது. இந்த இடத்துல சைடில் இன்னொரு கோயில் இருக்குது. கடவுள் பக்தி அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில். மூளைக்கு மூளை கோயில்கள் நிறைய பார்க்க முடியுது. இந்த ஒரு ஃப்ரேம் பாருங்க, சூப்பராக இருக்குது, ஒரு க்ளோஸர் வியூ. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா இருந்திருக்கு. நம்ம தமிழ் படம் ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டில் இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. தாஜ்மஹால் நம்ம பாரதி ராஜா அவர்கள் வந்து எடுத்த ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு மஞ்சக்கிழங்கேன்னு ஒரு பாட்டு வரும், ஹீரோயின் பாட்டு மாதிரி ஒன்று வரும். அதை பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இதுதான், எக்ஸாக்டாக இங்கே வந்து தான் எடுத்திருக்காங்க. இப்போ போய் நீங்கள் வந்து யூடியூப்பில் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். கோயிலுக்கு பேக் ட்ராப்பில் ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலே இருந்து விழுற தண்ணி ஃபால்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிருந்ததுன்னா நிறைய தண்ணியே வந்திருக்கும். அந்த டைமில் பார்க்கும்போது செம சூப்பராக இருக்கும். பூத்நாத் மந்திரில் மெயின் காடு சிவன் தான், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்.
அகெயின் இதுவுமே பார்த்தீங்கன்னா குகை கோயில் மாதிரியே தான் இருக்குது. சூப்பருங்க. அப்படியே சிவன் வந்து இந்த அகஸ்தியா ஏரியை பார்த்து இருக்கிற மாதிரி அந்த வடிவில் தான் பூத்நாத் மந்திர் கோயில் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோயில்கள்னு நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே ஒவ்வொரு சந்நிதி மாதிரி. ஸோ மொத்த கோயில்களையும் பூத்நாத் குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து 7வது நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் தான் எல்லாமே. அப்படியே இந்த கோயிலை ஒட்டி ஒரு குகை ஆர்கிடெக்சர் குகை கோயிலும் இருக்குது. எக்ஸாக்டாக இதை குகைன்னு சொல்ல முடியாது, ஆனால் குகை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அங்கே வந்து இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. நார்த் கர்நாடகா நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தாலும், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ட்ரிப்பு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை வந்து ஒரு ப்ராப்பரான டைமில் பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரீ மான்சூன் டைமில் இல்லை நீங்கள் மான்சூன் டைமில் கூட வரலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் மட்டும் வந்து மாற்றிக்காதீங்க, ஒரு இடமும் போக முடியாது, அவ்வளோ வெயில் சுள்ளுன்னு அடிக்கும். மழை காலத்தில் நீங்கள் கூட பிடிச்சி கூட போயிடலாம், பட் வெயில் காலத்தில் வெயிலை தாங்கிறது அது இந்த மாதிரி இடங்கள்லாம் பொறுமையாக இருந்து சுற்றி நடந்து பார்க்கணும். ஸோ அந்த டைமில் வெயில் டைமில் மாட்டிக்கிட்டால் ரொம்ப கஷ்டம். ஸோ பிளான் பண்ணும்போது ப்ரீ மான்சூன் ஆர் மான்சூன் டைமில் பிளான் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் இந்த மாதிரி இடங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த வாட்டர் ஃபாலுக்கு எங்கேருந்து வழியை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில, போய் நின்று போஸெல்லாம் பயங்கரமாக இருக்குது, டேஞ்சர் தாங்க. எதுவும் ப்ராப்பர் வழி இருக்கிற மாதிரி தெரியல, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காங்க. பிஜாப்பூரை ஒரே பாட்டில் கவர் பண்ணியாச்சு. ஏன்னா அங்கே பார்த்ததே வந்து 3 பிளேஸ் தான். அதில் ஒன்று தான் எக்ஸ்டென்சிவாக நம்ம பார்த்தோம், கோல் கும்பாஸ் பார்த்தோம். பட் பதாமி அப்படி இல்லை. பதாமி வந்து பார்த்த 2 ஸ்பாட்டுமே செம்ம சூப்பரான ஸ்பாட். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்துருக்க 2 ஸ்பாட்டு, ஒன்று வந்து நம்ம கேவ் டெம்பிள்ஸு, இன்னொன்று வந்து பூத்நாத் டெம்பிள். சூப்பராக இந்த 2மே வந்து எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணதுனால மினிட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி போயிருக்கும் vlogல. ஸோ அதனால் பார்ட் 1 இதோட கட் பண்ணிவிட்டு பார்ட் 2ல் அடுத்த 2 இடங்கள் பார்ப்போம். இன்றைக்கி பிளானில் இருக்கிற அடுத்த 2 இடங்கள் அகெயின் அதுவுமே வந்து சூப்பரான ஸ்பாட் தான். ஒன்று வந்து நம்ம நார்தன் ஹில் ட்ரெக்கிங்கு, அது வந்து நான் லாஸ்ட்டாகவே சொல்லியிருந்தேன், அந்த மியூசியம் பக்கத்துலேருந்து அந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இன்னொன்று வந்து அடுத்த பாட்டில் பாருங்கள், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். நம்ம வந்திருக்கிற இதை விட, நம்ம வந்திருக்கிற கண்டென்ட் ஜானரை விட அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். தொடர்ந்து இந்த சீரீஸ்க்கு சப்போர்ட் கொடுங்க, நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 3 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 4th எபிசோட்குள்ளே போக போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக வந்து யூடியூப்பில் வந்து பார்க்க முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு முயற்சி நம்ம வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். பதாமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, அண்ட் வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. தடா.